ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பிப்ரவரி 16 முதல் 22 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். முதல்ல ராசிநாதன் நல்லா இருக்காரா? சூப்பராக இருக்கார். 2ஆம் இடத்துல ஆட்சி பீடத்தில் இருக்கார். மற்றபடி 5ஆம் இடத்து அதிபதி 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் 5க்கே போய் ஆட்சி பெறுகிறார். இது அற்புதமான ஒரு சூழல் என்று சொன்னால் மிகையாகாது. இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார். மற்றபடி உங்களுக்கு குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்துக்கு 3ஆம் இடத்தில் வருகிறார். 3ஆம் இடம் என்பது முக்கால் சுபம் என்று சொல்லலாம். இருந்த போதிலும் 5இல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. குரு பார்வை கோடி நன்மை. அப்போது இந்த மகர ராசியில் பிறந்த உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்களில் உள்ளடக்கிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் யோகமாக இருக்குமா இல்லை கொஞ்சம் டென்ஷனாக இருக்குமா? ஏன்னா 7 சனி போயிட்டுருக்கு இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யோகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமே நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழலில் இருப்பதால் நிச்சயமாக யோக பலனை நீங்கள் பெறப்போகிறீர்கள். இப்போ 2ஆம் இடத்துல சனி இருக்கார். 2ஆம் இடத்துல சனி இருக்கும்பொழுது உங்களுக்கு சனி 7 சனி போயிட்டுருக்கு. இது கூட 29/3 உங்களுக்கு டிரான்சிட் ஆகி மீனத்துக்கு போயிடுவார். அப்போ 7 சனி டோட்டலாக ரிலீஃப் ஆகிடுது. எப்போவுமே சனி பகவான் அந்த கடைசி 2.5 வருஷம் நல்லதே செய்வார்னு ஒரு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. எப்போவுமே 7 சனி முதல்ல கெடுத்தாலும் கடைசியில் அள்ளி கொடுத்துட்டு போவார். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு. அதுவும் முதல் சுற்று நடக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் படிப்பு சரியாக கவனம் போகாது, படிப்பில் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியாது. 2ஆவது சுற்று டென்ஷனாக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்க சனீஸ்வர பகவானுக்கு. மற்றபடி உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். இந்த சனி பகவான் 2ல் இருக்கிறது நிறைய ப்ளஸ்ஸு. ராசிநாதன் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 27 வருஷம் ஆகுங்க. அப்போ 2ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்கார், ராசிநாதன் 2ல் இருக்கான்னு சொன்னால் குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை இருக்கும். ஆனால் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் தான். இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரை டென்ஷன் இருக்கும் வழி, ஆனால் ஜெயிக்கக்கூடிய நேரமா அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இந்த 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஆனால் ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்திங்கன்னா எடுத்தோமா முடிச்சோமான்னு இன்னும் பெருசாக பண்ணணும், பிரம்மாண்டமாக செய்யணும்னு இந்த ராகு ஒரு பிரம்மாண்ட எண்ணத்தை தோற்றுவிப்பார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா எதுவும் காரியத்தை உடனே பண்ணணும்னு செய்ய மாட்டீங்க. தள்ளி தள்ளி போட்டு பெரிய லெவலில் ரீச் பண்ணணும், சக்ஸஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க அப்படின்னு சொல்லணும். 5குடையவன் உச்சநிலையில் இருப்பதால் குலதெய்வத்துடைய அனுகிரகம் சிறப்பாக இருக்கிறது. பிள்ளைகளுடைய கல்வி மேன்மை இதெல்லாம் ரொம்ப அற்புதங்க. அதுவும் உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லணும். அதுவும் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இல்லை உள்நாடாக கூட இருக்கட்டும், உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி படிக்கிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். முதல்ல இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. மொத்தத்தில் இந்த ராகு உங்களை 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் ஒரு இடமா உட்கார மாட்டீங்க. இப்போ போயிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப பிஸி ஷெட்யூல். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் 3ல் ராகு இருந்தாலும் உங்களை தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு பம்பரமாக சுழல வச்சு உங்களுக்கு சக்ஸஸை வாங்கி கொடுப்பார். வெற்றி கனியை பறித்து தருவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு கொடுத்து வைக்கணுங்க. ராகு அப்படி கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி இந்த ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சனி பார்வை 4ஆம் இடத்தை பார்க்குறதால தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு
வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு வழக்கமாக இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு ரெட்டிப்பு செலவு வைக்கும். இல்லை உங்களுக்கே உடம்பு முடியாமல் போகலாம். இல்லை வீட்டில் மற்றவங்க யாருக்கா குடும்ப உறுப்பினர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவு வைக்கலாம். சுகம் இல்லை. 4ஆம் இடத்தை சனி பார்க்குறதால சுகவாசிகள் இல்லை, டென்ஷன். அதான் நான் சொல்கிறேன், 3ல் ராகு அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க, தெரிஞ்சுக்கிட்டே. ராகு ஒரு இடமா நிற்குமா பாம்பு? அதுபோல் நீங்களும் பம்பரமாக சுழண்டு காரியத்தை சாதிப்பதில் முழு மூச்சோடு முழு வீச்சோடு செயல்படுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த சுக்கிரன் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள், கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள், டெக்னீஷியன், நடிகைகள் எல்லோருக்குமே பார்த்திங்கன்னு சொன்னால் அற்புதமான ஒரு நேரம். அதாவது இது நாள் வரைக்கும் சும்மா இருந்தேங்க, நான் 2 மாதமாக வேலை இல்லை, 3 மாதமாக வேலை இல்லை அப்படின்னு சொன்ன அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்காருன்னு சொன்னால் அப்போ வேலையில் பிஸி தானேங்க இந்த மகர ராசி அன்பர்கள். அப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 3 மாதமாக ஃப்ரீயாக இருந்தேன், சும்மா இருந்தேன். ஆனால் இப்போ பாருங்கள், ஒரு சீரியல் கிடச்சிருக்கு, ஒரு படம் கிடச்சிருக்கு, இன்னொரு சீரியலில் கூப்பிட்றாங்க. இப்படி நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நல்ல பிஸி ஷெட்யூலில் இருப்பீங்க. நல்ல சம்பாத்தியம் இருக்கும். அதே நேரத்தில் வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்கள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, அரசு கருவூலம் போன்றவற்றில் பணிபுரியும் அன்பர்கள், அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு கொண்டாட்டமான ஒரு காலம். அதாவது அவங்களுக்கு தேவையான ஒரு காசு பணம் சந்தோஷமாக கிடைக்கும், சம்பாத்தியத்தில் குறையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதையும் தாண்டி ரெகக்னேஷன் கிடைக்கும். ஏற்கனவே செஞ்சிருந்த ஒரு வேலைக்காக பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இது அமைகிறது என்று சொல்லலாம். இதில் என்னன்னா, 8ஆம் இடத்து அதிபதியான சூரியன் 2ல் உட்காந்துருக்கார். அதனால் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள், சண்டை, சச்சரவு இதெல்லாம் வரும். இதில் வெளியார அனுமதிக்காதீங்க. பஞ்சாயத்து பண்ணுறேன் அது இது, நீங்களே அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மற்றபடி பாருங்கள், உங்களுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும், நண்பர்களால் பிரச்சனைகள் வரும். அதையும் தாண்டி உங்களுக்கு உறவினர்களால் கூட உங்களை உதாசீனப்படுத்துவாங்க. அவங்களாலேயும் சில ஏளனப்படுத்தி சில எள்ளி நகையாடுவார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் போய் 8குடையவன் இருந்தால் கண்டிப்பாக அசிங்கம், அவமானம் கண்டிப்பாக ஏற்படுங்க. ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி குரு பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது 9ஆம் இடத்தை குரு பார்க்குது. ஸோ குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிப்பீங்க. தர்மமே ஜெயம் அப்படின்னு நினைப்பீங்க. கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக கடவுள் பார்த்துப்பார். ஏன்னா 9ஆம் வீட்டை குரு இருக்கிறதால நீங்கள் நினச்சதை சாதிப்பீங்க, நினைக்காததையும் சாதிப்பீங்க. ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு நேரம். அவங்களுக்கு சம்பளம் வாங்காமல் வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஒரு சிலர் ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலான்ற பேரில் நீங்கள் வெளியூர் வெளிநாட்டுக்கு கூட போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு நேரம். நம்பி கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள். இல்லை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை படித்து முடித்த இளைஞர்கள் நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஜோசியரை அணுகி நீங்கள் தொழில் பண்ணலாமா, உத்தியோகம் பண்ணலாமான்னு பாருங்கள். தொழில் பண்ணலான்னா அற்புதமாக நீங்கள் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அப்போது தொழில் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டி தருமா? கண்டிப்பாக லாபத்தை ஈட்டி தரும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் அனுகூலம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு. இதில் பாருங்கள், இந்த ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி போயிட்டு இருந்தாலும் ராசியை குரு பார்க்குறதால அந்த ஒரு டென்ஷன், ஒரு பரபரப்பு இதெல்லாம் உங்கள்கிட்ட பார்க்க முடியாது. குரு பார்வை ராசிக்கு இருக்கிறதால ஒரு நிதான போக்கோடு, நல்ல ஒரு நம்பிக்கையோடு, ஒரு சிறப்பாக வேலை பார்ப்பீங்க. தெளிவான சிந்தனை, செயல்கள், சூழல்கள் அமையும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன.
இளைய சகோதர சகோதரிகளால் கூட அனுகூலங்கள் ஏற்படும். ஏன்னா குரு 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஆதாயங்கள் உண்டு. எடுக்கிற காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமா? சக்ஸஸ் ஆகும். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, மியூசிக் டைரக்டரு, பின்னணி பாடகர்கள், நாடக நாடக நடிகர்கள்லேருந்து டெக்னீஷியன்லேருந்து எல்லோருமே பார்த்திங்கன்னா கூட ஒரு அற்புதமான நேரம். இவங்க சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சின்னு சொல்லலாம். ஏன்னா 10க்குடையவனே சுக்கிரனாக இருப்பதால் இந்த மகர ராசியில் பிறந்த, அதுவும் சனி பகவான் உங்களுக்கு 29/3 மீனத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆகிறார். அப்போது 7 சனி முடிகிற தருவாயில் இருக்கிறதால உங்களுக்கு கிரகங்களுடைய சாதக நிலையை பார்க்கும் பொழுது குருவும் சுக்கிரனும் 3 மாதங்க தான் இருப்பாங்க. அப்போ கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு நேரம். உங்கள் காட்டில் மழை, நல்ல சம்பாத்தியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். டென்ஷனாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் டென்ஷன் இருக்காதுங்க. ஏன்னா ராசியை குரு பார்க்குறதால நிச்சயமாக மனதளவுலையும் சரி, உடல் அளவிலும் சரி, நீங்கள் ஒரு ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்கிறோம். இருந்தாலும் 2ஆம் இடத்தில் 8க்குடைய சூரியன் இருக்கிறதால மற்றவங்கக்கிட்ட பேசும்பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.